செல்போனை பார்த்ததும் குசியான மாணவி தனியாக அழைத்துச் சென்ற ஆசிரியர். டீசலை குடித்ததால் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முன்னாள் அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆதிவரகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் சில காலம் அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். தற்போது அவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்க்கிறார். இந்த நிலையில் தான் வேலை பார்த்த பள்ளியில் படித்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ராமன் செல்போன் பரிசாக வாங்கி கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு. இதனையடுத்து மாணவி தனது வீட்டில் இருந்த டீசலை எடுத்து குடித்து தற்கொலை முயற்சியும் பண்ணியிருக்காங்க. பிறகு மாணவியிடம் பெற்றோர் விசாரித்த போது விசாரணையில் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்ட ஆசிரியரை பற்றி அந்த சிறுமி பெற்றோரிடம் கதறி கூறியிருக்காங்க. இதனால் தான் மன உளைச்சலில் இருந்த அந்த சிறுமி பெட்ரோலை குடித்தும் தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காரு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் ராமனை கைது செய்த போலீஸ் விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்காரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க.